அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருக்குர்ஆனுடைய சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு வருகிறோம். இதிலே திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக திகழும் சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்திற்கான விளக்கத்தை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தினுடைய விளக்கத்தின் ஒரு பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று துவங்குகிற இந்த வசனத்திலே அல்லாஹ்வுக்கே ஏன் எல்லா புகழும் சொந்தமாக வேண்டும் என்பதற்குரிய காரணமாக ரப்பில் ஆலமீன், அவன் அகிலத்திற்கெல்லாம் ரப்பாக இருக்கிற காரணத்தினால் அவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த வசனம் காரணத்தோடு முடிகிறது. ரப்புல் ஆலமீன் என்ற அந்த சொற்றொடருக்குள்ளே பல தத்துவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கி நமக்கு ஏகத்துவ கொள்கையை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே தெளிவுபடுத்துகிறான் என்பதையும் பார்த்தோம். அதுல அந்த ரப்புல் ஆலமீனுடைய பல கருத்துக்கள்ல இறுதியாக நாம் எடுத்துக்கொண்ட கருத்து என்னன்னு சொன்னா, கடவுளுக்கும் அதாவது இறைவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு மத்தியில் உள்ள உறவு எஜமான் அடிமை என்ற உறவை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதுவும் ரப்புல் ஆலமீன் என்ற வாஸ்தையினுடைய விளக்கம்தான். என்ன, ரப்புண்டா எஜமான், ஆலமீண்டா அகிலம், அகிலத்திற்கு எஜமான், அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு நல்லடியாரா இருந்தாலும், பெரியாரா இருந்தாலும், மகானா இருந்தாலும், செல்வாக்கு மிக்கவரா இருந்தாலும், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவரா இருந்தாலும் அவரும் அல்லாஹ்வுக்கு அடிமைதான். அடிமைங்கிற நிலையை தாண்டி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பது ரப்புல் ஆலமீனுடைய ஒரு கருத்து. இதற்கு சான்றாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் நபியில இருந்து யூனுஸ் நபியில இருந்து பல நபிமார்களை அவங்களை எல்லாம் அல்லாஹ் பல விதத்தில் சோதித்து பார்க்கும் பொழுது அவங்க தங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியல, அடிமையாத்தான் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திற்கு மாற்றமாக போகும் பொழுது யூனுஸ் நபி அவர்களை கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் கண்டிப்பதையும் பார்த்தோம். அல்லாஹ் ஒரு ஆளுக்கு அடிமை தலையில இருந்து விடுதலை அளிக்கிறான் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு அதிகமான தகுதி ஈசா நபி அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் அதை நம்ம பார்க்கணும். ஏன் ஈசா நபிக்கு இருக்குன்னு கேட்கிறோம்னா, உலகத்திலே மற்ற மனிதர்கள் பிறப்பதற்கு மாற்றமான முறையில் அவர்கள் பிறந்தார்கள். மற்ற மனிதர்கள்லாம் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கிறார்கள். ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய குன் ஆகு என்ற ஆணையின் மூலமாக பிறந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. கிறிஸ்தவ சமுதாய மக்களும் கூட இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஈசா நபி அவர்கள் தந்தையே இல்லாமல் தாய் மூலமாக மட்டும் பிறக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அவர் குழந்தை பிறந்தவுடனேயே பேசுகிறார் என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. 3:46, 5:110, 19:30 ஆகிய வசனங்கள்ல ஈசா நபி அவர்கள் பிறந்தவுடனேயே பேசினாங்க. இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு தகுதி. அதே போல ஈசா நபி அவர்கள் பல அற்புதங்களை செஞ்சு காட்டுறாங்க. களிமண்ணில் பறவை மாதிரி செய்யறாங்க, அது நிஜப்பறவையாகவே மாறிவிடுகிறது. சில பேர் இறந்த நேரத்தில் அவங்கள இறை தூதர் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி உயிராக்கி காட்டிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை ஈசா நபி செய்திருக்கிறாங்க. வீட்டில் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க உட்கார்ந்து சொல்லிடுவாங்க ஈசா நபி. அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த மாதிரி அற்புதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக 5வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயம் 49வது வசனத்திலையும் இதை சொல்லி காட்டுறான். பறவை மாதிரி செய்வாரு, உடனே அது பறவையாக ஆயிரும். நோயுற்றவர்களை தடவை கொடுத்தாருன்னா குணமாகி போயிடும். வெண்குஷ்டம், பிறவி கூடு போன்ற நோய்கள் கூட அன்றைக்கு குணமாக்குவதற்கு எந்த ஒரு மருத்துவ வசதியும் இல்லை. அந்த காலகட்டத்திலேயே இறை தூதர் என்ற முறையில அவங்க அந்த காரியத்தை செஞ்சாங்க என்று 5:110 பார்க்கலாம், 3:49 பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனிதன் சொன்னா ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 100 வருஷம் இவ்வளவுதான் மனிதன் வாழ முடியும்.
அவர் 2000 ஆண்டுகளாக இன்னமும் அவர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் பல் ரஃபாஹுல்லா, அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் 157 159 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈசா நபி அவர்கள் அவங்க கொல்லல, சிலுவையில் அறையல, அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று சொல்வதை பார்க்கிறோம். கியாமத் நாளில் அவங்க திரும்பி கடைசி கட்டத்தில் வருவாங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர் உயிரோடு இருக்கிறார். சாவுன்னு வரல, இனிமேத்த மூத்த போவார் இந்த உலகத்திற்கு வந்து. அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தகப்பன் இல்லாம பிறக்கிறாரு, செத்த ஆட்களை கூட உசுராக்குறாரு. இப்படி எல்லாம் இருக்கிறவர் அல்லாவுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விட்டாரா? அல்லாவுடைய மகனாகி விட்டாரா? இதன் காரணத்தினால அவர் நம்ம ஆற்றல் அவர் பிறந்திருக்கிறாரு, ஒரு தகப்பனுக்கு பிறக்கல, அதனால உனக்கு மட்டும் ஸ்பெஷல் விதிவிலக்கு, நீ நினைச்சலாம் செஞ்சுக்க அப்படின்னு அல்லாஹ் விட்டானா? அவரையும் அடிமை நிலையில இருந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறானா என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவர்களை அடிமை நிலையில தான் வைக்கிறான். ஏன்னு கேட்டா நசாராக்கள் ஈசா நபியை வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று நம்பக்கூடிய நசாராக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த இஸ்லாமிய வட்டத்திலிருந்து அவர்கள் எல்லாம் வெளியேற்றுகிறான். அவங்க நரகத்திற்கு செல்வார்கள் சொல்லுகிறான். அவங்க ஈசா நபியைத்தான் போய் வணங்கினார்களே தவிர வேற யாரையும் வணங்கல. ஒரு நபியைத்தான் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், நபியிடத்திலும் தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறார்கள், நபியிடத்திலும் அவர்கள் வந்து வேண்டுதலை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நபியிடத்தில் வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் என்ன டிக்ளேர் பண்றான்? அவர்கள் போற கொள்கை தப்புன்னு டிக்ளேர் பண்றான். நசாராக்களுடைய கொள்கை தவறு என்று டிக்ளேர் பண்றான். அப்ப ஈசா நபியை விட மட்டமானவர்களை எல்லாம் நம்ம போய் அழைக்கிறோம். நான் ஒரு ஆண்டவருங்கிறோம், இவர் ஈசா நபி கிட்ட நிற்பாரா? மொய்தீன் ஆண்டவருங்கிறோம், அஜ்மீர் காஜாங்கிறோம், ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப்ங்கிறோம். இவங்களெல்லாம் அந்த ஈசா நபியோட கம்பேர் பண்றதுக்கு உரியவங்களா? எவ்வளவு பெரிய இடத்துல ஈசா நபி இருக்கிறாங்க. அவர்களை யார் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் திருமறை குர்ஆன்ல எவ்வளவு கடுமையா கண்டிக்கப்படுகிறார்கள். அப்ப தந்தை இல்லாமல் பிறந்து இறந்தவர்களை உயிர்ப்பித்து எல்லா நோய்களையும் குணமாக்கி இன்றைக்கு வரைக்கும் உயிரோட வேற இருக்கிறார். நம்ம கூப்பிடுற சாவுல மீது மொய்தீன் ஆண்டவர்கள் மொத்த போயிட்டாங்க. ஈசா நபி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோட வேற இருந்து கொண்டிருக்கிறார். உயிரோட இருந்து கொண்டிருக்கிற அவர்களை அழைப்பதை அல்லாஹ் திருப்தி அடைஞ்சானா? இல்லையே. நான் ரப்பு அடிமை அப்படின்னு கூப்பிடுவேன். நான் அவருக்கு எஜமான், உனக்கு நான் தான் எஜமான், அவருக்கு நான் தான் ரப்பு என்றுதான் அல்லாஹ் காட்டுகிறான் என்பது திருமறை குர்ஆன்ல எவ்வளவு கடும் வார்த்தையை பாருங்க. 5வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா ஈசா ஈசான்னு கூப்பிடுறீங்களே, ஈசா தான் காப்பாத்துவாருங்கிறீங்களே, ஈசா 3 கடவுள் அவர் ஒரு ஆள் சொல்றீங்களே, அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்கள், ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷைஆ இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ. மரியமுடைய மகன் ஈசாவையும் அவருடைய தாயார் மரியமையும் இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்க முடிவு செய்து விட்டால் எவன் காப்பாற்றுவான் என்று கேளு. அல்லாஹ் கேட்கிறான். என்ன ஈசா, என்னப்பா ஈசா, அவரையே நான் க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னா அவரையத்துக்கு நரகத்துல அழிக்கிறது அதான் அர்த்தம். அழிக்கிறதுனா அவங்களுடைய தாயாரெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, மௌத்துங்கிற அர்த்தத்தில் வரல. இந்த அழிவு என்னன்னு கேட்டா அவருடைய மறுமை பேரை அழிக்கிறது. ஈசாவையத்துக்கு நான் நரகத்தில் போட முடிவு பண்ணி விட்டால், அவங்க தாயாரத்துக்கு நரகத்தில் போட முடிவு பண்ணி விட்டால் எவன் காப்பாற்ற முடியும் என்று கேளு. என்னப்பா ஈசா, நான் நினைச்சு அவரை கூட தூக்கி போடுவேன், அது அவருடைய ஸ்டேஜ். என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக தந்தை இல்லாம பிறக்க செஞ்சனே தவிர அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக செய்யவில்லை. எனக்கு முடியும், அப்பனை வச்சு பிறக்க வைக்க முடியும், அப்ப இல்லாமல் நான் குழந்தை உண்டாக்க முடியும், மண்ணில இருந்து உண்டாக்குவேன், ஒண்ணு இல்லாம உண்டாக்குவேன் என்று என்னுடைய ஆற்றலை காட்டுவதற்காக வேண்டி ஒருத்தரை படைச்சு காட்டினா அவரை போய் கும்பிடுவீங்களா? அவரை போய் வணங்குவீங்களா? இதை செஞ்ச இறைவன் எவ்வளவு பெரிய ஆள் என்று நீங்கள் வழங்குவதற்கு பதிலாக அவரையே வழிபடுறீங்களே என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து எவன் காப்பாற்ற முடியும்? இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம, மரியமுடைய மகன் மசீகையும், மசீஹ்னா ஈசாவுக்கு ஒரு பேரு, மரியமுடைய மகன் மசீகையும், வ உம்மஹு அவருடைய தாயாரையும், வமன் ஃபில் அர்தி ஜமீஆ பூமியில் உள்ள அத்தனை பேரையும் நாசமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டானேயானால் எவன் அவர்களை காப்பாற்ற முடியும்? ஒருத்தவரை முடியாது என்று 5:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரம் இல்ல, மறுமை நாளையில, நியாய தீர்ப்பு நாளையில இனிமேல் நடக்க போகுது. அந்த நடக்க போற சம்பவத்தை இன்றைக்கே நமக்கு அல்லாஹ் வந்து விளக்குகிறான். எதுல விளக்குறான்னு கேட்டா 5வது அத்தியாயத்துல 116 117 எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா எல்லாம் நிப்பாங்க மஹ்ஷர்ல, எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அத்தனை பேரை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரையா கூட எல்லாம் விசாரிப்பான். இந்த விசாரணையில உங்களை தான் விசாரிப்பான், நம்மளை விசாரிப்பான், நபிமார்களை விட்டுருவான்னு நினைக்காதீங்க.
நபிமார்களும் விசாரிக்கப்படுவார்கள். அவங்க டியூட்டியை ஒழுங்கா செஞ்சாங்களான்னு சொல்லி வல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன். யாருக்கு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தை விசாரிப்பேன், அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை விசாரிப்பேன். நபிமார்களை நிறுத்தி நீ ஒழுங்கா வேலையை செஞ்சியான்னு கேட்பேன் அப்படின்னு திருமறையில சொல்றான். அதற்கு ஏற்ப ஈசா நபியை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிக்கிற காட்சியை தான் 5:116 5:117 சொல்றான். இது கால் அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்னைக்கு மறுமை நாள்ல சொல்லுவானா, கூப்பிட்டு அன்த குல்த லின்னாஸ் இத்தஹிதுனி வ உம்மி இலாஹைனி மின் துனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயாரையும் நீங்கள் கடவுளாக்கிக்கிறீங்க என்று நீ தான் சொன்னியா? எல்லாம் உன்னைய கடவுளுங்கிறாங்க, உன் தாயார கடவுளுங்கிறாங்க, உங்களை கும்பிடுறாங்க, உங்களை வழிபடுறாங்க, உங்க ரெண்டு பேர்த்தையும். இதான் நீ சொல்லி கொடுத்த லட்சணமா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த குல்தல் இன்னாஸ், உன் பேரை சொல்லிக்கிறது அவங்களும் செய்யறாங்க, நீ தான் சொன்னாயா? இத்தகிதுனி உம்மிய இலாஹைனி மின் துனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயையும் அல்லாஹ் விட்டு விட்டு கடவுளாக்கிக்கிறீங்க என்று நீ தான் சொன்னாயா அப்படின்னு கால் அவர் சொல்வார். ஈசா நபி சுப்ஹானக, அல்லாஹ் நீ தூயவன், நான் அப்படி சொல்லுவேன். அவர் சொல்றாரு, மா யகூலி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி எல்லாம் சொல்லுவேன்? என்னை வணங்குங்க நான் எப்படி சொல்லுவேன்? எங்க அம்மா வணங்குன்னு நான் எப்படி சொல்லி இருப்பேன்? இன் குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொன்னா தான் உனக்கே தெரியுமல்ல, என்னை கேட்கவா செய்யணும்? அல்லாஹ் தான் எல்லாம் கேட்குமா, ஃபார்மாலிட்டி தான் எல்லாம் கேட்கிறான். ஈசா நபி கரெக்டான பாயிண்ட் பிடிக்கிறாரு. என்ன எதுக்கு நீ கேட்கிற? நான் சொன்னா சொல்லலாம்னு உனக்கு தெரியாதா? நான் சொல்லி இருந்தால் நீ தான் அறிஞ்சு வைத்திருப்பாயே அப்படின்னு சொல்லிட்டு தாலமு மாபி நப்சி, என் நப்சுல உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும். வல ஆலமு மாபி நப்சிக்க, உனக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு கேட்கிறேன்னு எனக்கு விளங்கல, நான் செய்யவே இல்லை, நான் அந்த மாதிரி எல்லாம் அந்த என்னை வணங்கு என்று சொல்லல, எங்க அம்மா கடவுளாக்குன்னு நான் சொல்லல, வேற என்ன சொன்ன அதையும் சொல்றாரு. என்ன சொன்னேன்னு கேட்டா, மா குல்துலகும் இல்லாம அமர்த்தனி பிஹி, எனக்கு என்ன கட்டளை இட்டாயோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் வாழ்ந்த காலத்துல என் சமுதாய மக்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நீ கட்டளை இட்டது தான் சொன்ன. கட்டளை இட்டது என்ன? அனேபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இதான் நான் சொன்னது. நான் சொன்னது நான் தகப்பன் இல்லாம பிறந்து விட்டேன், என்னை கூப்பிடுங்க என்று நான் சொல்லவில்லை, என்னிடத்துல பிரார்த்திங்க என்று சொல்லவில்லை, நான் நோயை தீர்க்க என்று சொல்லவில்லை, நான் செல்வத்தை தர வேண்டும் சொல்லவில்லை, உங்க கஷ்டத்தை போக்க என்று சொல்லவில்லை, என்னுடைய இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ் மாத்திரம் வணங்குங்கள் என்றுதான் நான் சொன்னேன். குந்து அலைஹும் ஷஹீதன் மாதும் துபீஹிம், அவர்களோடு நான் வாழ்ந்த காலம் வரை அதை கண்காணிச்சுக்கிட்டு வரை இருந்தேன். ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டு இருக்கல, எங்கேயாவது ராங்கா போனா சட்டை பிடிச்சி இழுத்து ஒழுங்கா போடா என்று நான் அவர்களோடு இருந்த காலம் வரைக்கும் அவர்களை கண்காணித்துக் கொண்டும் இருந்தேன். என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு குந்தாந்த ரகீப் அலைஹிம், அவங்களுக்கு நீ தான் பொறுப்பான, நான் என்ன செய்வேன்ல, நான் இருந்த வரைக்கும் என்னை கடவுள் நான் சொல்ல விடல, நான் இருந்த வரைக்கும் எங்க அம்மா வணங்குமாறு நான் விடல, என்னை தூக்கி கொண்ட பிறகு என்னை உயர்த்தி கொண்ட பிறகு அவர்கள் செய்தார்களே, ஆனால் அதுக்கு நான் எப்படி எல்லாம் பொறுப்பாவேன் என்று ஈசா நபி சொல்வார்கள் என்பதை திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப ஒருத்தர் கடவுளுக்கு தந்தை இல்லாமல் பிறந்ததுனாலதான் அவர் கடவுள் மகன்றாங்க. எல்லாரும் தந்தைக்கு பிறக்கிறோம், அவர் தந்தை இல்லாம பிறந்தவன கடவுளுக்கு பிள்ளைன்னு சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல, அடிமைதான், அவரையும் கூட விசாரிப்பேன், அவரும் தன்னுடைய இயலாமை ஒப்புக்கொள்வாருங்களே, காப்பாற்ற மாட்டாரு. அல்லாஹ் நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் உனக்கு பிள்ளை இல்லையா, நான் தகப்பன் இல்லாம பிறக்கவில்லையா, எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா, 4 பேர் என்ன கும்பிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லுவார் அவரு. நான் சொல்லவும் இல்லைன்றாரு. இன்னும் தொடர்றாரு. 117 அப்புறம் வரிசையா வரும். யாரெல்லாம் இவங்களை மன்னிச்சிட்டு நான் கேட்க மாட்டேன், என்னை கம்பிட்டாங்களே வணங்கினாங்களே, நீ மன்னித்து விட்டாயானால் அவங்க உன்னுடைய அடிமைகள். இன் தகபீர் லஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, அவங்க செஞ்ச செயலை நீ மன்னித்தால் அது உன்னுடைய அடிமைகள். நீ மன்னிச்சா மன்னிக்கலாம், நான் யார் கேட்கறதுக்கு? நீ தண்டிப்பதாக இருந்தால் உனக்கு எல்லாத்துக்கும் ஆற்றல் இருக்கிறது, நான் அதில் தலையிட விரும்பலன்றார். இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இந்த மாதிரி பெரியார்கள் மகான்கள் எல்லாம் கூப்பிட்டோம்னா நம்மளை காப்பாத்துவாங்க நினைக்கிறாங்க. நம்ம ஏர்வாடி நாகூர் ஆண்டவரே, சாகுல் அமீதே, பாதுஷாவே, மைதீன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டோம்னா மறுமை நாள்ல என்ன செய்வாங்களாம், நமக்கு சிபாரிசு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஈசா நபி என்ன பண்றாரு? ஈசா நபி பண்ண மாட்டேங்கிறாரு. நமக்கு தெரியாதல்ல, மன்னிச்சது உன் வேலை, பிடிச்சி இல்ல உள்ளதுக்கு நரகத்தில் போட்டாங்க உன் வேலை, நான் தலையிட மாட்டேன் இதுல, இவர்களுக்கு நான் பரிந்து பேசவே மாட்டேன்னு சொல்லி ஈசா நபி சொன்ன செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதர் அடிமை நிலையிலிருந்து மாறி ரப்பாக அவர் ஒரு ரப்பாக மாறுறாருன்னு சொன்னா அது ஈசா நபிக்கு வேண்டாம், அந்த தகுதி எல்லாம் கொடுத்துருக்கலாம், கொடுக்கறதா இருந்தா. அந்த விளையாட்டே கிடையாது. அல்லாஹ்விடத்துல அதுல விட்டு கொடுக்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அது தெளிவா இருக்கிறான். இதையெல்லாம் விட
நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வழிகாட்டியா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நபிமார்கள்லாம் தங்கள் டியூட்டியை ஒழுங்கா செஞ்சாலும் நமக்கு வழிகாட்டுறதுக்கு அனுப்பப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான். அவங்கள நம்ம உயிரின் மேல மதிக்கிறோம், அவங்கள தான் பின்பற்றணும், அதில் தான் வெற்றி இருக்கிறது. அதற்கு முந்தி உள்ள நபிமார்கள் யார் என்ன செஞ்சுட்டு போனாலும் அதை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்கணும். அவங்கள அல்லாஹ் எந்த நிலையில் நிப்பாட்டுறான்? அவங்கள சையதுல் பஷர்ங்கிற மனித குலத்தின் தலைவர்ங்கிறமா இல்லையா? நபிமார்கள் சிறந்தவர்னு சொல்றோம். ஒரு வகையில் இப்ராஹிம் நபி சிறந்து விளங்கினாலும் இன்னொரு வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்து விளங்குறாங்க. ஏன்னு கேட்டா மகாமன் மஹமூதுல புகழத்தக்க ஒரு இடத்துல அல்லாஹ் வந்து உம்மை எழுப்புவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே அவங்கள பத்தி நற்சான்று பகர்கிறான். மற்றவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு புகழத்தக்க இடம் எல்லாரும் நிறுத்தப்பட்டிருக்கும் போது அந்த பொதுவான பரிந்துரை பாருங்க, மகசர்ல அந்த வேதனை குறைவதற்காக அந்த ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தகுதி எல்லாம் இப்படி சில தகுதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய ஹபீப் ஆயிட்டீங்க, நீங்க மத்த ஆளுங்க மாதிரி இல்ல, மத்த ஆளுக்கெல்லாம் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவேன், நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தால விட்டுருக்கிறானா? இல்ல. சில நேரங்கள்ல அல்லாஹ் அவங்களை கண்டிக்கிறத பார்த்தா நமக்கு சங்கடமா இருக்கு. சங்கடம் வரக்கூடாது, எப்படி கொடுமை போடுறான் அல்லாஹ் என்று சொல்லுகிற அளவுக்கு கட்டும் வார்த்தைகளை போட்டு என்ன செய்யறான் அல்லாஹ்? கொஞ்சம் ஓவர் மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா, அந்த வார்த்தை அந்த பேச்சு கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுன்னு சொன்னா, ஓ நம்ம விஷயத்து தலைவர் அளவுக்கு நீ வந்துட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிற அளவுக்கு பல நிகழ்வுகளை திருமறை குர்ஆன்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கிறோம். 3வது அத்தியாயம் 128வது வசனத்தை எடுத்து பாருங்க. திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 128வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முஹம்மதே அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்ல. இந்த வசனத்தை வந்து நேரடியா பார்த்தாலும் என்ன சொல்லுதுன்னு விளங்குது. இருந்தாலும் இந்த வசனம் அருளப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. எப்ப அல்லாஹ் சொன்னா, ஏன் உனக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு மறுப்பா இதை சொன்னானா என்று நீங்கள் தேடி பார்த்தீர்களே ஆனால் இது சஹீஹ் முஸ்லிம்ல 3346வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம். இந்த வசனம் எதற்காக அருளப்பட்டது என்பது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஹதீஸ்ல அது என்ன சம்பவம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல, இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த 2வது பெரிய யுத்தம் உஹது யுத்தம். அந்த உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தலைமை தாங்கி போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் எதிரிகளால் தாக்கப்படுறாங்க. பல்லு உடையுது, முகமெல்லாம் காயம், மண்டையெல்லாம் உடைஞ்சு போச்சு. இவ்வளவு கடுமையான முறையில் அவர்கள் வந்து இரத்த காயம் பட்டுட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் வந்து முகத்துல ரத்தம் வட்டிக்குது, மூஞ்செல்லாம் தலையிலேருந்து வட்டிச்ச ரத்தம், முகமெல்லாம் சிகப்பு கலரா போச்சு. இந்த வேதனை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு நபியஹும், தங்கள் நபியுடைய முகத்தில் இரத்த சாயத்தை பூசிவிட்டார்களே, இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது, யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான காயம் ஏற்படுகிறது. காயம் ஏற்பட்டவன என்ன வார்த்தை வருது தெரியுமா? ஒரு நபியுடைய முகத்தில் இரத்த சாயத்தை பூசி நீ ஜெயிப்பீங்களாடா என்று ஒரு வார்த்தை விட்டுறாங்க. விட்ட உடனே அல்லாஹ் என்ன பண்றான்? உடனே இந்த வசனத்தை அருளான், முகமதே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டான் நீ என்ன முடிவு செய்யறது? உன்னை அடிச்சா தோத்து போயிருவானா? உன்னை அடிக்கிறவனை கூட நான் ஜெயிக்க வைப்பேன். இதை தீர்மானிக்கிறதுனா ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்ட்ட துஆ தான் செஞ்சிருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ ஏதாவது பண்ணுன்னு கேட்காம இவன் எப்படி ஜெயிப்பான்? ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வருது அந்த வார்த்தகம். அது கூட திட்டமிட்டு பிளான் பண்ணி சொன்னது இல்லை. நீங்களும் நானும் கூட சொல்லிடுவோம், வேதனை தாங்க முடியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்ட அந்த வேதனையில என்ன சொல்றதுன்னு தெரியாமல், அவர்கள் மனிதர் தானே, வேதனையில வந்து அட்டி இந்த பக்கம் அட்டி ரத்தம் உழுது தலையிலிருந்து வடியுது, வேதனை தாங்க முடியாம அந்த அது ஒரு புலம்பல், வேதனையுடைய குமுறல். அந்த வேதனையுடைய குமுறலாக என்ன பண்றாங்க என்று கேட்டா, நபிக்கு அல்லாஹ்வுடைய தூதரனா இருக்கிற எனக்கு ரத்த சாயத்தை பூசி நீ ஜெயிச்சிருவீங்களா? எப்படா ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு என்னமோ ஜெயிக்கிறது தோற்கிறதெல்லாம் நபிகள் நாயகத்தை ரத்த காயப்படுத்துறதுலையும் ரத்த காயம் படுத்தாம இருக்கிறதுல தான் இருக்குது என்ற மாதிரி ஒரு தோரணை வந்துடுது. அவங்க உள்ளத்துல அந்த எண்ணம் இருந்திருக்காது. ஆனால் அல்லாஹ் வந்து அந்த வார்த்தையை கூட விரும்பல. அது எப்படி நீ சொல்றது? எத்தனையோ நல்லடியார்களை வந்து எதிர்த்தவர்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றியை கொடுப்பான். ஏன் பல போர்க்கொள்ளங்கள்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி வரலையா? பல நபிமார்கள் யுத்த களத்தில் போய் கொல்லப்படவில்லையா? பல எதிரிகள் கை ஓங்கவில்லையா? மறுமையில தான் நல்லவர்களுக்கு பரிசும் கெட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமே தவிர இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கு அடுக்கடுக்கான தோல்விகளே ஏற்படும்.
நல்லவர்களுக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு தாங்குறாங்கன்னு பார்க்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். அது என்னமோ உன்னையும் அடிச்சவன அவன் எப்படி ஜெயிப்பான்னு கேட்கிற, அதை சொல்ல நீ யாரு? அதுதான் கேட்கிறான் அல்லாஹ். இந்த நேரத்தில் தான் இப்போதான் அல்லாஹ் அந்த வசனத்தை அருள்கிறான். அந்த வேதனையை அல்லாஹ் பார்க்கல. அல்லாஹ் வந்து நம்முடைய ஹபீப் ஆயிட்டாங்களே, கூட துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, வேதனையில தானே சொல்றாங்கன்னு பார்க்கல. அவன் கௌரவத்தான் பார்க்கறான். அதான் ரப்பு. அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸுக்கு இடம் கிடையாது அல்லாஹ். அவனுக்குன்னு இஸ்ஸத்திற்கு பாருங்க. அதுல வந்து யாரு வந்து மோதினாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலையில உங்களுக்கு வாய் தவறி வந்தாலும் சரி, நான் தான். அந்த 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 கௌரவம், அந்த பெருமை, அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ரப்பல் ஆலமீன் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம கூடங்க, நம்ம புள்ள வேதனை தாழ முடியாம நோயில கிடக்குறான், பல நோய்கள், கஷ்டப்படுறான். அவனுக்கு போய் சாப்பாடு கொண்டு கொடுப்பீங்க. கோவத்தில் என்ன செய்வான்னு கேட்டா, உங்க மேல கோவம் இல்ல, அவனுக்கு வேதனை தாங்க இல்ல, குட்டுக்குற சாப்பாடை மூஞ்சில வீசுவான். தாப்ப மூஞ்சில, தாய் மூஞ்சில. தாய் கோய்ப்பாளா? ஏன்? அவளுக்கு தெரியும் நம்ம புள்ள நம்ம மேல உள்ள கோபத்துல பண்ணல, அவனுக்கு சாப்பிட முடியல, நோயுடைய வேதனை தாங்க முடியல, அந்த வேதனை தாழ முடியாம இப்ப போய் தொந்தரவு பண்றாங்களேன்னு சொல்லி அந்த சாப்பாடத்தையும் மூஞ்சில எரிஞ்சிடறான். அதுல கடமையான வேலை பார்த்து போங்கன்னு சொல்றான், போவான்னு திட்டி போடுறான். இதையெல்லாம் ஒரு தாய் என்ன பண்றா? நம்ம பிள்ளை பொறுத்துக்கிறதானே வேணும்டா சொல்றான், நாளைக்கு குணமாயிட்டு நம்ம சொல்ற கேட்பான் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதெல்லாம் அல்லாட்ட கிடையாது. எதுல கிடையாது? அவன் ரைட்ல தலையிட்டுகள் நடக்காது. அவனுடைய ரைட்ல மத்த நேரங்கள் விஷயம் வேற. அவனுடைய ரைட்டு இது. யாரு வெற்றி பெறுவார், யாரு தோற்பார், இதை டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் என் கையில் இருக்கிறது. அதை நீங்க தீர்மானிக்க கூடாது. நான் அனுப்பின ஒரு தூதர், நீங்க என்ன சொல்லணும் அதை மக்களுக்கு சொல்லணுமே தவிர, ஏன் நான் எடுக்கிற முடிவை நீங்க எடுத்துடக்கூடாது. சொல்ற செய்தி எடுத்து சொல்ற வேலை உங்க வேலை இப்படின்னு சொல்லி இவ்வளவு கடுமையான முறையில சொல்றானே, இதுக்கு மேல என்ன வேணுங்கிற? ரப்புல் ஆலமீன், ஆலமீன்களுக்கெல்லாம் நான் தான் எஜமான், உனக்கும் நான் தான் எஜமான். ஆலமீன்ல ரசூலுல்லாஹ் அடங்குவாங்கல்ல, அகிலம் என்பதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட எல்லாரும் அடக்கும். ஆலமீன்களுக்கெல்லாம் நான் தான் எஜமான் சொன்னா உனக்கும் நான் தான் எஜமான். அதனால நம்ம விஷயத்துல தலையிடாதுன்னு கண்டிக்கிறான். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாரும் எதிர்த்தாங்க. அவங்களுக்கு எதிர்த்தல குடும்பத்தார் ஜாஸ்தியா எதிர்த்தாங்க. அதுல ஒரு ஆளுடைய சப்போர்ட் வந்து மறக்க முடியாத சப்போர்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அந்த ஊர்ல இருந்த சப்போர்ட்லயே ரொம்ப வெயிட்டான ஒரு சப்போர்ட் எதுன்னு கேட்டா, அவங்க பெரிய தகப்பனார் அபூ தாலிபுடைய சப்போர்ட் தான். அவர் எந்த நேரத்தில் மட்டும் சப்போர்ட் பண்ணல, அனாதையா விட்டுட்டு போன பிறகு, பாட்டனார் மௌத்தா போன பிறகு எடுத்து வளர்த்தார். அபூ தாலிப் தான் வளர்க்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனார் வந்து தாய் வயித்துல அவங்க இருக்கும்போது மௌத்தா போயிடுறாரு. பாட்டனார் பொறுப்புல வளர்றாங்க. பாட்டனார் இறந்து போன உடனே அந்த சின்ன பையனா இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய தகப்பனார் அபூ தாலிப் தான் எடுத்து புள்ள மாதிரி வளர்த்தார். அலியுடைய தகப்பனார் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து தன்னோட கூட்டிக்கிட்டு போய் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து தன்னுடைய வீட்டில் ஒரு அங்கமாக ஆக்கி வளர்த்தவர் அபூ தாலிப். நபி என்று அறிவித்த பிறகு எல்லாரும் எதிர்த்தாங்க. அபூ தாலிபும் அந்த கொள்கையை எதிர்த்தார். ஏப்பா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, நம்ம அப்பா மாட்டம் சொன்னபடி போகாம என்னமோ அல்லாங்கிற ரசூலுங்க எதுக்கு தேவையில்லாத வேலை என்றெல்லாம் சொன்னார். ஆனால் முகமது மேல கையை வச்சா தொலைச்சிட வேண்டார். அதான் அவர் சொல்ற கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன் தம்பி மகன் மேல எவனாவது கையை வச்சுக்கன்னு சொன்னா நடக்கிறது வேற என்று சொல்லி அந்த என்ன ஒரு உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க, செல்வாக்கு மிக்கவர் அபூ தாலிப், செல்வாக்கு மிக்கவராக இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்துக்கு பக்கபலமா இருந்தார். அவர்களை மட்டும் யாரும் அடிக்க முடியல, போம்ப கலவட்டி எறிவாங்களே தவிர பிலால செஞ்ச மாதிரி, சுமையாவை செஞ்ச மாதிரி, ஒரு சுகைபை செஞ்ச மாதிரி, யாசரை செஞ்ச மாதிரி, அம்மாரை செஞ்ச மாதிரி சித்திரவதை பண்ண முடியல மக்களோட இருந்த வரைக்கும். ஏன் பண்ண முடியல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாரம்பரிய செல்வாக்கு, இவருடைய பேக்ரவுண்ட். அபூ தாலிப் மௌத்தா போன வருஷத்து தான் ஆமுல் ஹுஸ்ன் கவலை ஆண்டு என்று வரலாற்று சொல்றோம். அப்பதான் துன்பங்கள் அதிகரிச்சது. ஓடுற நிலையெல்லாம் அவர் மௌத்துக்கு பிறகுதான் வருது. ஊரை விட்டு விரட்டுற நிலை வருது. அவர் இருக்கிற வரைக்கும் அவங்களை ஏத்துக்கிட்ட ஆட்களை தான் ஆட்டி பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஏத்துக்கொண்டாங்களோ அவங்கள தான் பண்ணாங்க. சமூக பகிஷ்காரம் ஒதுக்கி வச்சாங்க, கையை வைக்கல. கையை வைக்கிறது யோசிச்சாங்க. கையை வச்சா அபூ தாலிப் விட மாட்டாரு, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இப்படி எல்லாம் இருந்த அபூ தாலிப் வந்து மரணத்தை நெருங்கிட்டார். மரணத்தை நெருங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்யறாங்க, இந்த மௌத்தா போற நேரத்திலயாச்சும் ஒரு முஸ்லிமா மௌத்தா போகட்டும், இது வரைக்கும் என்னோட இருந்துட்டு போறாரு, இவ்வளவு சப்போர்ட் பண்ண ஒருத்தர், அவர்லாம் சொர்க்கத்துக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம், அவரும் தகப்பனுக்கு தகப்பனா இருந்து எல்லாம் பண்ணாரு என்று சொல்லி அவர் போய் கடைசி நேரத்தில் சாவு கிடக்கிறாருன்னு உடனே பார்க்க போறாங்க.
அப்ப போன அபு ஜஹல்லாம் அங்க இருக்கிறான். அவங்களும் முக்கிய பிரமுகர் இல்லையா? அபு ஜஹல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அபு ஜஹல் இருக்கும் பொழுது, பெரிய தந்தையே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிருங்க, நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக மற்ற பாவங்கள் இருக்குமானால் நான் பரிந்து பேசுகிறேன், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கண்ணை மூடுங்க, கடைசி அவங்களுடைய வார்த்தை அதுவா இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க பக்கத்துல அபூ ஜஹல் சொல்லிவிடாத, நம்ம அப்ப பாட்டம் கொள்கையை விட்டுவிடாத, இவன் சொல்ற கேட்டுக்கிட்டு நீ நம்ம கௌரவத்தை இழுத்துறாத, அபு தாலிபு மாறிட்டாருன்னு வந்துடக்கூடாது, அந்த கொள்கையில உறுதியா போனார்னு பேர் எடுக்கணும் என்று அவங்க அந்த மாதிரி அவங்க அறிவுரை சொல்றாங்க. இவர் இங்கிட்டு தடுமாறுறாரு. அபு தாலிபு புள்ள சொல்றத கேட்கிறதா, அபு ஜஹல் சொல்றத கேட்கிறதா தடுமாறி கடைசியில் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? எங்க அப்பன் பாட்டம் வழியில நம்ம ஊத்தா போறேன்ட்டு பணம் முடிட்டார். சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விருப்பமான ஒருத்தர் கடைசியில் என்ன செய்யல? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மரணிக்கவில்லை, பல தெய்வ நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவராகவே மரணித்து விட்டார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெரிய கவலை. என்ன கவலை? யார் யாரெல்லாம் சொர்க்கவாசிகள் நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் நல்லவங்களா மாறி சொர்க்கத்துக்கு போறாங்க, நம்ம பெரிய தகப்பனார் சொர்க்கத்துக்கு போக முடியலையே, அவரை நேர்வழி கொண்டு வர முடியலையே, என்ன நம்ம எல்லாம் ஒரு தூதரு என்ற மாதிரி அவங்க விருத்தி அடைந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றான்? இன்னகலா தஹதி மன் அஹபப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா. முஹம்மதே, நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்டுற இயலாது, நான் விரும்பணும். நீ விரும்பினா ஒரு நேர்வழி கொண்டு வந்துருவீங்களா? நீங்க போய் சொல்லி பார்த்தா உன்னை ஏத்துக்குவார் அவரு. நான் அதுக்கு உதவி செய்தால்தான் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். நீ சொன்னதுனால, உங்க பெரிய தாங்கிறதுனால, உனக்கு முகப்பத்து இருக்கிறதுனால, உனக்கு அன்பு இருக்கிறதுனால நீ சொன்ன அல்லாஹ் நேர்வழியை பெறுவார் நினைச்சிடாத. அது நம்ம அதிகாரம். இதுக்கு எப்படி நீ கவலைப்படலாம்? அவர் வரலங்கிறதுக்காக நீ என்னப்பா கவலைப்படுற? உங்கையில அந்த அதிகாரம் இருக்கிறது. சொல்ற வேலை மட்டும்தான் உன் வேலை. ஞாபகம் வச்சுக்க. அல்லாஹ் சொல்றான், போய் எடுத்து சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். வர்றான் வரலங்கிற விஷயம் நம்ம விஷயம், அதுக்கு நீ ஆள் கிடையாது. ஒருத்தன் வரலன்னா உனக்கு என்னங்கிறான், ஒருத்தன் வந்துட்டான் உனக்கு என்ன? உனக்கு வந்துட்டானா மறுபடியும் உனக்கு நன்மை கூட தருவேன், அவ்வளவுதானே தவிர உனக்கு இதுல பாதிக்கிறதுக்கு, நீ நொந்து போறதுக்கு, நீ கவலைப்படுறதுக்குன்னா என்னமோ உனக்கு அதிகாரம் இருக்க மாதிரி காட்டுற. அதனுக்கு அர்த்தம், நீ நினைச்ச ஆட்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் என்று 28:56 இந்த வசனம் 28வது அத்தியாயம் 56வது வசனம். இந்த வசனம் அபு தாலிபு சம்பந்தமாகத்தான் அருளப்பட்டது என்ற செய்தியை புகாரியில 3884, 1360, 4772 ஆகிய ஹதீசுகள்ல இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, தமக்கு வேண்டிய ஒரு ஆளு, எல்லா வகையிலும் உதவியா இருந்த ஒரு ஆளு, அவர் நேர்வழிக்கு வரணும் ரசூலுல்லாஹ் மனமாற விரும்புறாங்க. நம்ம ஹபீப் விரும்பிட்டாங்க, விரும்பினதை கொடுப்போம். அல்லாஹ் கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு இறுதி நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கும் போது அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் நேர்வழி பெறணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசையை நம்ம தீர்த்து வைப்போம் என்று அல்லாஹ் பார்த்தானா, அவன் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கிறானா. அவன் எடுத்த முடிவு தாங்க. நீ வேண்டிய ஆளா இருந்துட்டு போப்பா, நீ விரும்பின ஆளை எல்லாம் சேர்க்கிறது, உனக்கு விரும்பாத எல்லாம் ஒதுக்கி தள்ளுற வேலை உங்க கையில கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள உறவு, நபிமார்களா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும், அவன் எஜமான், நீ அடிமை. அவர் ஒரு அடிமை, நீ ஒரு அடிமை. நீ போட்டுக்கிட்டு இந்த அடிமை என்ன செய்யறது, அந்த அடிமை என்ன செய்யறது, அந்த முடிவு நீ பண்ணாத. அடிமை விஷயத்துல முடிவெடுக்கிற விஷயத்தை எஜமான்ட்ட விட்டுரு, நீ கையில் எடுக்காத, உனக்கு நான் தரல என்று அல்லாஹ் மறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்க, இது கடுமையான வாசம். உஹது போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம்பட்ட உடனே இறந்து போயிட்டாங்கன்னு வதந்தி பரவுது. காயம்பட்டு மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்துட்டாங்க. மூர்ச்சை அடைஞ்சு விழுந்த உடனே எல்லாம் என்ன பரவுது? யுத்த களத்துல முகமது அவுட்டு, மூர்ச்சை ஆயிட்டு தலையை காணாம். மூர்ச்சை விழுந்துட்டாங்கன்னா களத்துல மூஞ்சி தெரியாதுல, அவங்கள சுத்தி நின்று சில சஹாபாக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மயக்கம் முற்று விழுந்து விட்டார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில என்ன வதந்தி பரவுதுன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? களத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யுத்த களத்தை விட்டு ஓடிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தினால ஓடுறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மூத்தா பண்ண என்னத்துக்கு யுத்தம், என்னத்தை ஜெயிச்சு என்னத்தை கழிக்க போறோம், அவங்களே போயிட்டாங்க. ஓடுங்கப்பா, வந்த வழியே ஓடுங்கப்பா, தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பின் வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்றான் அல்லாஹ்? மூர்ச்சையை தெளிஞ்ச உடனே என்ன செய்யறான் அல்லாஹ்? இந்த வசனத்தை அருளுகிறான். அப்பாஸை விட்டு ஒருத்த சத்தல்ல ரசூலுல்லாஹ் கூப்பிட சொல்றாங்க.
இந்த வசனத்தை மக்கள் ஓதி காட்டப்படுது. அது என்ன வசனம்னு கேட்டா, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. முகமது அல்லாவா? அவர் மூத்த கூட ஓடி போயிடல, நீங்க இஸ்லாத்தை விட்டு ஓடிடுவீங்களா? அவருக்கு தான் வந்தீங்களா? அல்ல கேட்கிறான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. அது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் போய்விட்டார்கள். அது மாதிரி போக செய்வாங்க, இவங்களும் போவாங்க. அப்பையும் மாத்த அவ் குத்தில, இவர் மரணித்து விட்டால், இந்த முகமது மரணித்து விட்டால், அவ் குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி போயிடுவீங்களா? எல்லாம் கேட்கிறான். இவங்க கொல்லப்பட்டோன்னு ஓடி போயிருவீங்களா? நீங்க இவங்க இறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேணான்னு போயிருவீங்களா? நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்னுடைய திருப்திக்காக இருக்க வேண்டும், அவர் மீது கொண்ட முகமத்துக்காக இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்றான். மறுமையில நான் தரக்கூடிய சொர்க்கத்தை எதிர்பார்த்து இந்த மார்க்கத்துக்கு நீ வரணும், நான் பிடிச்சி நரகத்தில் போட்டுருவேன் பயந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் வரணும். இவருக்காக வந்து அவருக்காக வந்துட்டு என்னுடைய தூதருக்காக கூட நீ வரக்கூடாது. வந்தன நடக்கிற விஷயம் வேறங்க. அதனுக்கு அர்த்தம் அப்பையும் மாத்த, இவர் மரணித்து விட்டால், அவ குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி போய் விடுவீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். என் கலிபால அகிபைகி, யார் வந்த வழியை திரும்பி செல்கிறானோ பழையதுரல்லாக செய்யா, அவன் அல்லாவுக்கு ஒரு கேடு போன போய்க்கிறாங்க. திரும்பி போறியா? உன்னால எனக்கு ஒண்ணு செய்ய முடியாது, போறவன் போய்க்க. நன்றியோடு நடப்பவர்களுக்கு அல்லாஹ் பரிசு தருவான். எனக்காக இங்க இருக்கிறதா இரு போறாத ஆளுக்கு முகமதுக்காக தான் இந்த மார்க்கத்துக்கு ஓடு வேண்டியது இல்லைங்க. அதனுக்கு அர்த்தம் எங்க இருக்குது? 3வது அத்தியாயம் 144 கடுமையான வசனம் இது. அல்லாஹ் வந்து தன்னுடைய அந்த கிஸ்ஸத்துல அவ்வளவு கொடூரமா இருக்கான். விட்டு தர முடியாது, யாரும் கொண்டு தர முடியாது. முகமது கொண்டு தர மாட்டேன், இப்ராஹிம் கொண்டு தர மாட்டேன், மூசாவுக்கு விட மாட்டேன், ஈசாவுக்கு விட மாட்டேன், நான் தான் அப்படிங்கிறது ரொம்ப பிடிவா, ரொம்ப கடுமையான உறுதியை காட்டுறான்ல. 3:144 இதை பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்தை, இந்த வசனத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாக நெசமா மௌத்தா போயிடுறாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சு. அப்ப சஹாபாக்களுக்கு பதில சர்ச்சை. என்ன சர்ச்சை? மூத்தா போயிட்டாங்கன்னு ஒரு கூட்டம், மூத்தா போகலன்னு ஒரு கூட்டம், இப்ப தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சிருவாங்கன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்கு 2 மௌத்து, ஒரு மௌத்து இப்ப நடந்துருச்சு, இன்னொரு மௌத்து இனிமேல் நடக்கும், இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்கன்னு ஒரு கூட்டம். இப்படி ஆளுக்கு பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மூத்தா போலங்கிற கட்சியில் இருக்கிறாங்க. அடக்க மாட்டேங்கிறாங்க. 3 நாள் ஆச்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை மூத்தா போய் புதன்கிழமை தான் அடக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து உடனே அடக்கிறதா இருந்தா இறந்தாங்கன்னு முடிவு பண்ணதான் அடக்கணும். இறந்து போகலன்னு சொல்றாரு கொண்டு எப்படி அடக்கிறது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்களா இல்லையாங்கிற சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது 3 நாளா. அப்ப கடைசி அபூபக்கர் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க கேள்விப்பட்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் உமரை பார்த்தா கையில வாழை தூக்கிட்டாரு. யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்கன்னு சொல்லி தலையை சீவிடுவாங்கிறார். ரசூலுல்லாஹ் மூத்தா போய் இருக்கிறாங்க, உடம்பு கிடக்குது, இந்த பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல, நல்லா தெரியுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பு என்ன சொல்ல வைக்குதுன்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதா யாரா சொன்னீங்க, இந்த வாளுக்கு பதில் சொல்லணும். சீவிர வாளை கையில் எடுத்து சொல்ற எச்சரிக்கிறார். அபூபக்கர் வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வைக்கப்பட்ட இடத்துல வந்து நெத்தியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு ரசூலுல்லாஹ்வை நோக்கி பேசுற மாதிரி மக்களுக்கு சாடைய அறிவுரையை கொடுக்குறாங்க. எப்படி? திபுத்த ஹய்யம் வ மையித்தால், நீங்கள் உயிரோட இருக்கும்போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தா இருக்கும்போது வாசமா இருக்கிறீங்க. மையித்தாயிட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னு கேட்டா, அவங்க இறந்து விட்டாங்க நேரடியா மக்கள்கிட்ட சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்ற மாதிரி சொல்றாரு. திபுத்த ஹய்யன் வ மையித்தா, ஹயாத்தா இருக்கும்போது வாசமா தான் இருந்தீங்க. மற்றவங்க எல்லாம் செத்து போனா நாற்றம் அடிக்குமே, அது உங்கள்ட்ட வரக்கானா, நீங்க மையித்தா இருக்கும்போது வாசமாவே இருக்கிறீங்க அப்படின்னு நெத்தியில முத்தமிட்டு விட்டு சொல்றாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, மறுபடியும் ரசூலுல்லாஹ் நோக்கி தான் பேசுறாரு மக்களுக்காக வேண்டி. அல்லாஹ் வந்து உங்களுக்கு 2 முகத்தை தரவில்லை, உங்களுக்கு தந்தது ஒரு மௌத்து தான், அதையும் அடைந்து விட்டீர்கள். 2 மௌத்து சில பேர் சொன்னாங்கல்ல, இப்ப மௌத்து ஆயிட்டாங்க, மறுபடியும் எந்திரிச்சு கொஞ்ச நாள் கியாம நாள் வரைக்கும் வாழ்ந்து அப்புறம் ஒரு மௌத்தா போவாங்க, கியாம நாள் வரைக்கும் இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பேசினாங்க. அவங்களுக்கு பதிலா என்ன பண்றாங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு 2 மௌத்து தரவில்லை, ஒரு மௌத்து தான், அதை இப்போது அடைந்து விட்டீர்கள். இதை ரசூலுல்லாஹ் நோக்கி பேசுறார். அப்புறம் வெளியே வர்றார், மக்கள் கூட்டமா நிக்கிறாங்க. என்ன செய்யறது, அடக்கிறதா வேணாமா, எந்த கட்சியில சேர்றதுன்னு குழம்பிட்டு இருக்காங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் கான யாபுது முஹம்மதன் ஃப இன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாராவது வணங்கக்கூடியவர்கள் இருந்தால்
தெரிந்து கொள்ளுங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அவங்கள வணங்க போறீங்களா? நீங்க கடவுளாக்க பாக்குறீங்களா? மன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் தான் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாகலன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் ஆக்குறீங்க. சாகாம உயிரோடு இருக்குதல் என்பது ஹய்யுல் கய்யூம் என்பது அல்லாஹ்வுடைய சிவத். நம்ம எல்லாம் ஹய் உயிரோடு இருக்கிறோம். நிலையான உயிரா? 65 வருஷத்து உயிர், 70 வருஷத்து உயிர், 80 வருஷத்துக்கு உயிரோட இருப்போம், அப்புறம் படம் ஆயிடுவோம். நம்ம எல்லாம் ஹயாத்தா இருக்கிறதுக்கு லிமிட் பண்ணப்பட்ட ஹயாத். அல்லாஹ்வுடைய ஹயாத் எப்படி? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவன் ஹயாத்தோட உள்ளவன். கய்யூம்னா நிலையான ஹயாத், எப்பவும் உயிரோட இருந்துட்டே இருப்பான். எப்பவும் உயிரோட இருக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய சிவத்து. அதை போய் ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்கள வணங்கின குற்றம் உங்களை சேரும் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறார். எந்த வசனத்தை? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவர் மரணித்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே போய் விடுவீர்களா? நல்லா கேட்டானே. அத அப்ப கேட்டத இப்ப எடுத்து மக்கள்கிட்ட போடுறாரு. அப்பதான் மக்களுக்கு விளக்குது, ஆமா இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போவாங்கன்னு சொல்றானே, மௌத்தா போய்விட்டால் நம்ம தடமாறக்கூடாதுன்னு சொல்றானே, நம்ம போய் அவங்கள கடவுளாக்க பார்த்தோமே, ஈசா நபி மத்தவங்க பண்ண மாதிரி ஆக்க இருந்தோமே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அபூபக்கர் சொன்ன பிறகுதான் உமர் கையில் இருக்கிற வாள் கீழே விழுவுது. பெரிய வாள் தூக்கிட்டாரு, குர்ஆன் ஆயத்து வாள். அபூபக்கர் தூக்கின வாள் என்னது? குர்ஆன் ஆயத்துங்கிற ஆயுதத்தை கையில தூக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி உமர் கையில வச்சுக்கிற வாள்லாம் நிக்கல, குத்துன கீழே போட்டார். நீங்க சொல்ற கரெக்ட் தான். அப்படிங்கிற எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகவே இருந்தால் கூட அபுதுதான், அடிமை தான்ங்கிற பாத்துறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள்ல இதுல விளங்கிக்கலாங்க. மறுமை நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய நினைக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எனக்கு செய்யறதை விட அவங்களுடைய சஹாபாக்களுக்கு கூட செய்வாங்களா இல்லையா? நமக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில செய்யற உதவியை விட, மறுமையில எல்லாரும் மாட்டிக்கிட்டு நிக்கிறோம், அல்லாஹ் இடத்துல ஏதாவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தரணும். அப்படி செய்வதாக இருந்தால் உங்களுக்கு எனக்கு செய்வதை விட யாருக்கு ரொம்ப செய்யலாம்? அவங்களுடைய தோழர்களுக்கு செய்யணும். ஏன்னு கேட்டா தோழர்களுக்கு ரெண்டு வகையான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருக்கிறது. ஒன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நம்மள மாதிரி, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா அவர்களுக்கு பக்கபலமா அவங்கள நின்றாங்க, உறுதுணையா நின்றாங்க, யுத்தத்துக்கு போனாங்க, அவங்கள காக்கும் அரணா இருந்தாங்க, கஷ்டமான நேரத்தில் உறுதுணையா நின்றாங்க. அவங்களை எல்லாம் கொண்டுதான் ஒரு ஆட்சி, ஒரு பலம், ஒரு வெற்றி எல்லாம் கிடைத்தது. இப்படி பல வகையில உதவியா இருந்தவர்கள் சஹாபாக்கள். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்ஷர் நாள்ல அந்த கேள்வி கணக்கிற நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல சில சஹாபாக்கள் இடதுபுறமாக பிடித்து செல்லப்படுவார்கள். இடதுபுறம் இழுக்கப்படுற ஆட்கள் கெட்டவன் அர்த்தம், வலதுபுறம் கொண்டு ஓட்டப்பட்டார்கள் சொன்னா அவங்கள நல்லவங்க அர்த்தம். இடதுபுறமாக பிடிக்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் விளங்கிற, ஆகா இவங்களை வேற எங்கூர்ல எல்லாம் கொண்டு போறான், ஆகா டேஞ்சராவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சஹாபாக்கள் இருப்பாங்க. அதுல அப்படி இழுத்துட்டு போற ஆட்கள்ல சில ஆட்கள் யாரா இருப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தெரிஞ்ச தோழராய் இருந்தவங்களா இருப்பாங்க. அக்கூல் நான் சொல்வேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லுவேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், விட்டுருங்க. என்னோடு கூட இருந்தவங்க, எனக்கு பக்கபலமா இருந்தவங்க என் தோழர்களாயிற்றேன்னு நான் சொல்லுவேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹும் லம் யஸாலு முர்த்ததீன அலா அகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும். முஹம்மதே, நீ அவர்களை பிரிந்ததில் இருந்து வந்த வழியே போய்கொண்டே இருந்தார்கள், உனக்கு அது தெரியாது. நீ உன்னோட இருக்கும்போது தோழரா இருந்தாங்க, அதுக்கு பிந்தி என்ன ஆச்சுன்னு கேட்டா எந்த வழியில வந்தாங்களோ அந்த வழி ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருந்தாங்க. நீ மூத்தா போனதுனால அதுக்கு பிந்தி நடந்த உனக்கு தெரியல. நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு தோழரா இருந்தாங்க, உன்னோட உறுதுணையா இருந்தாங்க. நீ மூத்தா போன பிறகு எல்லாரும் இல்ல, சஹாபாக்கள் சில பேர், எல்லாரும் அப்படி எல்லாரும் கரெக்டா இருந்தா கூட சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, நீ இருக்கிற வரைக்கும் உன் கொள்கையில கரெக்டா இருந்தாங்க, நீ மூத்தா போன பிறகு வந்த வழியே திரும்பி போய்விட்டார்கள், அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லப்படும். அப்ப நான் சொல்லுவேன், ஃபஅகூலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பதில் எனக்கு கிடைச்ச உடனே நான் சொல்லுவேன், கமா காலல் அப்துஸ் சாலிஹு, அந்த நல்லடியார் சொன்னாரே ஈசா நபி, அந்த பதிலை சொல்வேன். எந்த பதிலை சொல்லுவேன்? வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம். யா அல்லாஹ், நான் அவங்களோட இருக்கிற வரைக்கும் நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நான் என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு நீ தான் அதுக்கு பொறுப்பு, எனக்கு தெரியாதல்ல, நான் இனிமே பேச மாட்டேன்றேன். நான் இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, அதான் சொன்னேன். எனக்கு பிந்தி அவங்க என்னமா பண்ண, நான் என்ன பண்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யல? ஓ உங்க ஃப்ரெண்டா, அப்ப போங்க,
அடிமைத்தலையிலிருந்து விடுவித்திருந்து அல்லாஹ் என்ன பண்ணிருக்கனே, உங்க தோழர்களா அடாடாடா அவங்கள விட்டு தனியா விட்டுருப்பான்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? உன் தோழர் தான் எனக்கு என்னையா, அதற்கு அர்த்தம் உனக்கு தோழரா இருந்தா எனக்கு என்ன, ஏன் சொல்லுப்படி நடந்தாங்களா அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். உனக்கு விருப்பமா இருந்தாங்களா, உனக்கு ஒத்தாசையா இருந்தாங்களா, உனக்கு உதவி செஞ்சாங்களா, அது நமக்கு தேவையில்லை. நான் சொன்னபடி கடைசி வரைக்கும் நடந்தாங்களா, இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அல்லாஹ் வந்து அடிச்சிடறான். இது புகாரியில 6526, 3447, 3349 ஆகிய ஹதீஸ்ல புகாரில நீங்க பார்க்கலாம். இதே புகாரில இன்னொரு வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து சொன்னதாக வேறொரு அறிவிப்புல வருகிறது. இன்னக லா தத்ரி மா அஹதசு பஅதக, முஹம்மதே உன்னுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்கள் என்னென்ன புதுசு புதுசா உண்டாக்குனாங்கன்னு உனக்கு தெரியாது. உன் மரணத்துக்கு பின்னாடி புதுசு புதுசு மார்க்கத்தெல்லாம் உண்டாக்குனாங்க. அதுக்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு போறோம். நீ இருக்கிற வரைக்கும் தோழர்கள், உன் மௌத்துக்கு பிறகு அவங்க அப்படி இருக்கவில்லை என்று சொல்லிடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 4740, 4625 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துதுருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். மக்கள் நம்ம எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்றாங்க. ஈசாவை, மரியமுடைய மகன் ஈசா நபியை நசாராக்கள் எப்படி எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி புகழ்ந்து விடாதீர்கள். இன்னமா அன அபுதுஹு, நான் அவனுக்கு அடிமைதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, நீங்க என்ன ரப்பாக்கி விட்டுறாதீங்க. இன்னமா அன அபுதுஹு, நான் அவனுக்கு அடிமைதான். அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பற்றி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார் என்று பேசுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேசுங்கள். அதை தாண்டிக்கிட்டு இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு போயிடாதீங்க, அது சரிப்பட்டு வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணது புகாரியில 3445, 6830 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸா பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் எச்சரிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, நபிமார்கள் யாராய் இருந்தாலும் சரி அவங்கள ஒருத்தருக்கு கூட நீ மட்டும் அடிமையா இல்லாம போய்க்க, 4 விஷயத்துல உன் விருப்பப்படி நடந்துக்க அப்படின்னு அல்லாஹ் விட்டு கொடுத்ததே கிடையாது என்பதை பார்க்கிறோம். இது ஒரு அடிப்படை ரப்புல் ஆலமீனுக்கு. ரப்புல் ஆலமீன் சொன்னா என்னென்ன அடிப்படை இருக்கிறது? ஆலமீனுக்கெல்லாம் ஒரு ரப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் ஒருத்தன் தான் என்ற கருத்து அதனுள்ள அடங்கி இருக்கிறது. ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பு என்று சொல்லும் பொழுது அவன் ரப்பா இருக்கிறதுனால அவனுக்கு தேவையில்லை, நம்ம வந்து அவனுக்கு போய் கொடுக்க முடியாது, அவன் தான் நமக்கு தரணும், பராமரிக்கிறவன் நமக்கு தெரியுதோட பராமரிக்கப்படுறவன் போய் அவனுக்கு கொடுத்துட முடியாது என்ற இரண்டாவது கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆழத்திற்கெல்லாம் அகிலத்திற்கெல்லாம் ரப்பு என்று, ஆலமீனுக்கெல்லாம் ரப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அகில உலகத்தில் உள்ள அம்புட்டு பேருமே சமமானவர்கள் தான், யார் மீது அடிமைத்தனம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி மனித குலம் முழுமையும் சமநிலையில் கொண்டு போய் இந்த வார்த்தை என்ன செய்து நிறுத்துகிறத பார்க்கிறோம். 4வதாக ரப்புல் ஆலமீன்ல எவ்வளவு நெருக்கமான அடியாரா இருந்தாலும் சரி அல்லாஹ் வந்து இந்த அப்து என்ற அடிமை என்ற நிலையிலிருந்து யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்க மாட்டான் என்பதும் ரப்புல் ஆலமீனுக்குள்ள அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இறுதியாக ரப்புல் ஆலமீன்ல இருக்கிற இன்னொரு அம்சம், முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? ஒருவனை எஜமான் என்று ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டளை போடுகிற அதிகாரம், செய்யாத என்று ஆர்டர் பண்ணுகிற அதிகாரம், கூடும் கூடாது என்று சொல்லுகிற அதிகாரம் அவன் கையில் தான் இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை வேற ஆளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவரை ரப்பாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு பெரிய நிறுவனம் கடை வச்சிருக்கிறேன், 1000 பேர் வேலை பார்க்கறாங்க, நான் தான் அதுல உள்ளவங்கள்ட்ட நான் வேலை வாங்கணுமே தவிர அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு, அது எங்க போடுறான், இது எங்க வீடாங்கிறாரு, எனக்கு எப்படி இருக்கும்? நான் முதலாளி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் கடையில வந்துக்கிட்டு இதுக்கு அங்க வை, இதை பத்திக்கு அங்க வைக்கிற என்னதான் நினைச்சிட்டு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடைக்கு ஒரு முதலாளியா இருக்கிறவன், வெத்திலபா கடை வச்சிருக்கான், அதுக்கு முதலாளியா இருக்கிறவன் வந்து அவன் சொல்றதான் அவனுடைய வேலைக்காரன் கேட்க நினைக்குவானே தவிர தெருவுல வாரவன் போறவன் சொன்னதையெல்லாம் கேட்க மாட்டான். கேட்டானே அவனுக்கு பிடிக்காது, சரியான கோபம் வரும். அப்ப அல்லாஹ்வுக்கு சிவத்தை என்ன ரப்புல் ஆலமீன் அகிலத்துக்கெல்லாம் எஜமான் அவன் தான் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, மார்க்கம்னு சொல்லி ஒன்றை செய்யறதா இருந்தா அவன் சொன்னானான்னு பார்க்கணும், அல்லது அவன் தன் தூதர் வழியா சொல்லி தந்திருக்கானான்னு பார்க்கணும். நேரடி அவன் சொல்லி இருக்கிறானா அல்ல அவனை அனுப்பின தூதர் வழியா சொல்லி இருக்கானான்னு பார்க்கணுமே தவிர என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அது இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், மார்க்கம்னு சொல்லி தொழுகிறாங்க, சில தொழுகைகளை தொழுகிறாங்க. ஏங்க தொழுகிறீங்க? தராவி 20 ரக்காத் தொழுகிறாங்க. ஏன் தொழுகிறீங்க? அதான் அது வழக்கமா இருக்குல்ல.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? இல்ல. அல்லாஹ் அப்படி சொன்னானா? இல்ல. அப்புறம் ஏன் 20 ரக்காத் தொழுவீங்கன்னு கேட்டா, அதான் பழக்கம். அப்படிதான் ஹஜ்ரத் மாதிரிலாம் சொன்னாங்க, அப்படிதான் அந்த அவர் செஞ்சாரு, இப்படிதான் இவர் செஞ்சாரு. நீ 20 ரக்காத் தொழக்கூடியன்னு ஒரு சட்டத்தை சொல்றதா இருந்தா அதை எஜமான்லப்பா சொல்லணும். அந்த எஜமானோ எஜமானால் அனுப்பப்பட்ட தூதரோ சொல்லட்டும். அல்லாஹ் சொல்லட்டும் 2000 ரக்காத் தொழுவ சொல்லிட்டு தொழுவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லட்டும் 20000 ரக்காத் தொழுவ சொல்லி தொழுவு. அல்லாஹ்வுடைய தூதர் 8 தொழுதாங்கன்னு தெளிவான ஆதாரம் இருக்கு நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? 20 ரக்காத் தொழணும். ஏன் தொழணும் 20 ரக்காத்? குர்ஆன்ல காட்டு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க செஞ்சாங்கன்னு காட்டு இல்ல. வேற ஏப்பா செய்றீங்க? இத்தனை வருஷமா இருக்குதுல. அப்ப நம்ம யாரு பேஜமா? இந்த தொழுகையை நம்ம மீது கடமையாக்கினவன், வழிமுறையாக்கியவன் யார்? இப்ப அப்ப அல்லாஹ் சொல்லாம நீங்க கேட்பீங்களா? அப்ப எஜமான் ரப்பு யார்? அப்ப உங்களுக்கு அப்ப ரப்புன்னு ஒருத்தனை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன்லங்க ஆர்டர் பிறப்பிக்கணும். அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், மேராஜுக்கு தொழுவுங்கிறான், மேராஜுக்கு நோன்பு வைங்கிறான். மேராஜ்னு ஒன்று நடந்தது உண்மை, ஹதீஸ்ல இருக்கிறது, நம்பி ஆவணும். மேராஜுக்கு நோன்பு வைக்கணும் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு? இல்ல. மேராஜுக்கு நோன்பு வைக்கிறோம். பராத்தீரவுக்கு நோன்பு வைன்னு சொன்னாங்களா? 3 யாசின் ஓதுன்னு சொன்னாங்களா? ஒரு யாசின் இதுக்கு, ஒரு யாசின் அதுக்கு, ஒரு யாசின் இதுக்குன்னு சொல்லிட்டு பள்ளியாசல்ல உட்கார்ந்து ஓதுறீங்களே, அது அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்ப ரப்புல் ஆலமீன் என்று நீங்கள் அவனை ரப்புல் ஆலமீனுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவன் ஆலமீனுக்கு ரப், அவன் முதலாளி. அவன் முதலாளி ஏத்துக்கிட்டவன் ஒரு கடையில வேலை செஞ்சவன அவன் என்ன பண்ணணும்? இதுல முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவர் தான் முதலாளி, இவர் தான் சம்பளம் தர்றாரு. அவன் என்ன பண்ணணும்? எல்லா நேரத்திலையும் முதலாளி என்ன செஞ்சா திருப்திப்படுவார்னு பார்க்கணுமே தவிர தெருவில் போறவன் வாரவனுக்கெல்லாம் வந்துகிட்டு கட்டளை கட்டுப்பட்டா முதலாளிக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டா ரப்புல் ஆலமீன் நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா ஆர்டர் பண்ற அதிகாரம் இன்னைக்கு பாக்குறோம். ஹலால் ஹராம் எல்லாம் பாக்குறோம். நண்டு திங்கலாமா? சாப்பிட்டா திங்கலாம், அனுப்பிட்டா திங்காத. அடே அல்லாஹ் திங்க சொன்னா திங்க கூடாது. நான் அது சொல்லு. அல்லாஹ்வுடைய ரசூல் திங்க சொன்னாங்களா வேணாண்டாங்களா? அதான கேள்வி. அல்லாஹ் திங்க சொன்னா எல்லா முஸ்லிமுக்கும் ஹலாலா இருக்கணும். அல்லாஹ் திங்க கூடாதுன்னு சொல்லிட்டான்னா எல்லா முஸ்லிமுக்கும் ஹராமா இருக்கணும். நம்மளுக்கு ஹலால் ஆக்குற ஆள் யாருன்னு சாபி ஹலால் ஆக்குறாரு. அதனால சாபி மக்களுக்கு மட்டும் அது தனி மக்களாது அவர் அவங்கள படைச்சுக்கிட்டாரா? ஹனபி மக்களுக்கெல்லாம் இவர் ஹராம் ஆக்குறாரா? சாபி மக்களுக்கெல்லாம் அவர் ஹலால் ஆக்குறாரா? இது என்னப்பா இது? ஒரு மார்க்கம் ஹலால் ஹராம்னு ஆக்குற அதிகாரத்தை எல்லாம் நம்ம அடுத்த ஆள் கொடுக்கிறோம். இந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கிறான். எப்படி எச்சரிக்கிறான்? அலா எச்சரிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலி குல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒவ்வொரு மன்னருக்கும் அவருக்கு என்று பாதுகாக்கப்பட்ட எல்லை உண்டு. ஒரு மன்னர்னு சொன்னா இதெல்லாம் நம்ம எவனும் உள்ள வரக்கூடாது, பாதுகாப்பு வளையம். ஒரு மன்னர்னு சொன்னா எல்லாரும் உள்ள போயிட முடியுமா? அரண்மனைக்குள்ள ஒவ்வொரு மன்னருக்கும் பாதுகாப்பு வளையம் இருக்கிறது. அலா இன்ன ஹிமல்லாஹி ஃபி அர்லிஹி மஹாரிமுஹு, இந்த பூமியில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையம் என்ன தெரியுமா? அவன் ஹராமாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், அது அவனுடைய வளையம். அது உள்ளக எட்டி பார்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. அதுல போய் நுழைஞ்சுக்கிட்டு நானும் ஹராமாக்குவேன் பண்ணிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 52வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல பாருங்க, 7வது அத்தியாயம் 3வது வசனத்தை பாருங்க. இத்தபியூ, நீங்கள் பின்பற்றுங்கள். ஆர்டர். மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். நீங்க எதை பின்பற்றணும்? உங்களை மாதிரி ஒரு மனுஷன் சொன்னதை பின்பற்றாதீங்க. உங்கள் இறைவனாகிய ரப்பு இருக்கிறானே, அவன் உங்களுக்கு ரப்பு தான் அங்கேயும் போடுறான். மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பு இருக்கான ரப்புல் ஆலமீன், அவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டு விட்டு இந்த அவுலியாக்களை எல்லாம் பின்பற்றி விடாதீர்கள். கலீலம்மா ததக்குரூன், கொஞ்சமா தான் நீங்கள் சிந்திக்கிறீர்கள். ஒழுங்கா சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே, ஒழுங்கா விளங்க மாட்டேங்கிறீங்களப்பா. உங்களுக்கு சட்டமியற்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு கொண்டு விளங்காட்டி நீங்க என்ன ஆளுக்க என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி கேட்கிறான் 5:48 கேட்கிறான், ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், முஹம்மதே, அல்லாஹ் அருளியதை கொண்டவர்களுக்கு தீர்ப்பளிப்பாயாக. வலா தத்தபி அஹ்வாஹும் அம்மா ஜாஅக மினல் ஹக், ஹக் உனக்கு சத்தியம் வந்த பிறகு அவங்க மன இச்சைக்கு தகுந்த மாதிரி பின்பற்றி போயிடாதே, நான் என்ன சொன்னனோ அதை பின்பற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இதே கருத்தை 5:49 நீங்கள் பார்க்கலாம், 39:55 பார்க்கலாம், 9:31 பார்க்கலாம், 28:50 பார்க்கலாம். இன்னும் ஏராளமான வசனங்கள் என்ன சொல்றான் அல்லாஹ்? நான் ரப்பு, நான் சொன்னதை கேள், வேற எவன் சொன்னாலும் கேட்க, நீ அடிமை. உன்னைய மாதிரி ஒரு அடிமை வந்துகிட்டு இதை செய்ய கடமைங்கிற ஃபர்லுங்கிறான், நீ செய்கிற. உன்னைய மாதிரி ஒரு அடிமை வந்துகிட்டு இதை ஹராம்ங்கிறான், செய்ய மாட்டேங்கிற. உன்னைய மாதிரி ஒரு அடிமை வந்துட்டு இதை ஹலாலுங்கிறான், நீ அதை ஏத்துக்கிற ரெடியா இருக்கிற.
என்னைக்காவது கேட்டியா ஹலால்ங்கறியப்பா நீ அடிமை நான் அடிமை இந்த ஹலால் ஆக்குனது அல்லாஹ்வான்னு கேட்டியா? கேட்டுக்கிறோமா? ஹராம்னு சொல்றாரு அஜர்த்து ஹராம்னு செய்வோம். இந்த ஹராம் ஆக்குனது அல்லாஹ்வா நீங்களா? எந்த ஆயத்துல கேட்டமா? அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராம் ஆக்குனாங்களா? எந்த ஹதீஸ்ல கேட்டமா? அவர் மேடையில ஒன்று ஹலாலும் பாரு, இது சுன்னத்தும் பாரு, அது ஃபர்லும் பாரு, தராவி சுன்னத்து ஒற்றுமை ஃபர்லும் பாரு. என்ன ஆதாரம்? ஆதாரம் சொல்ல தேவை கிடையாது. அவர் வாடு வாயில வந்துட்டு அடிப்பாரு. நம்ம என்ன செய்வோம்? என்னங்கிற ஒரு ஃபர்ல் சொல்வது, ஒரு சுன்னத்துன்னு சொல்வது, ஒன்றை ஹராம் என்று சொல்வது, ஒன்றை ஹலால் என்று சொல்ற அதிகாரம் எல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு. ரப்புல் ஆலமீனுக்கு என்ன அர்த்தங்கிறான்? என்ன ரப்புல அதுக்கு தானுங்க அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேங்கிறான். பிரார்த்தனை அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனா உடனே எல்லாம் ஏத்துக்குவான் இருக்குது. ஏன் ஏத்துக்கல? ரப்புல் ஆலமீன் நாக்குல தான் இருக்கு, உள்ளத்துல இல்ல. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சொல்லும் பொழுது இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். உனக்கு தான் அல்லாஹ் புகழ்ந்து வழங்கி சொன்னமா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். என்ன அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்னங்கற? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது என்ன வரணும்? யா அல்லாஹ் உனக்கு தான் புகழ். நீ சொன்னா மட்டும்தான் நான் கேட்பனே தவிர வேற எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அர்த்தம் ரப்புல் ஆலமீன். இப்படி விளங்கி என்னைக்காவது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்னால் அது என்ன ரிசல்ட்டை நம்ம இடத்துல உண்டாக்குமோ அதை உண்டாக்கிவிடும். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை கொடுத்தால் எவ்வளவு பாரதூரமான விளைவு மறுமையில ஏற்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துவிட்டு அடுத்த வசனத்துக்கு போக வழங்குதா. ரப்புல் ஆலமீன்ல நிறைய விஷயம் இருக்குது, அதுலதான் தப்பே பண்றோம். ரப்பையும் ஆலமீனை வழங்கி கொண்டால் நம்ம இடத்துல எந்த குழப்பமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப என்ன செய்யறோம்?